பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழவில்லை. உழைப்பு மற்றும் அறிவால் வாய்ப்பு அமைத்து அமெரிக்காவில் உயர்த்துக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு அன்பும் நன்றியும் என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. பசியுடன் சிவனனைந்தான் தவித்தபோது 1000 வாழைத்தார்களை நெஞ்சில் நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாரி. வாழை திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு போதைப் பொருட்களின் பயன்பாடே காரணம் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அடுத்து என்ன விளம்பரம் என்பதில் கவனத்தை செலுத்தாமல் அடிப்படை பிரச்சினைகளையும் கவனிக்க வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காவல்துறையினர் நோட்டீஸ். விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள கட்சியின் மாநாட்டின் விவரங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தல். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இன்று ஆலோசனை. சென்னை மெட்ரோ ரயில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 95,43,000 பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல். அதிகபட்சமாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி மட்டும் 3,69,000 பேர் பயணித்துள்ளதாகவும் தகவல். சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக கூறும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்தவும் வலியுறுத்தல். ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 26 குழுக்கள் மும்முரம். வெள்ள பாதிப்புகளை 2வது நாளாக ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. விஜயவாடா, என்டிஆர் மாவட்டங்களில் வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கானோர் தவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 6,670 ரூபாய்க்கும் சவரன் 53,360 ரூபாய்க்கும் விற்பனை. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 2வது நாளாக பெய்த தொடர் மழையால் கடும் பாதிப்பு. 8 லட்சம் கன அடிக்கும் மேல் நீர் திறப்பால் கிருஷ்ணா ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளப்பெருக்கு. ஆந்திரா வெள்ளத்தில் தண்டவாளங்கள் அடித்து செல்லப்பட்டதால் தெற்கு மத்திய ரயில்வேயில் மேலும் 18 ரயில்கள் ரத்து. சென்னையிலிருந்து டெல்லி மற்றும் ஹைதராபாத் செல்லக்கூடிய ரயில்கள் இன்று இயக்கப்படாது என அறிவிப்பு. திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவை ஒட்டி கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களிடம் மீண்டும் கட்டணம் வசூலிப்பதால் வாக்குவாதம். வாகனங்களை சுங்கச்சாவடிகளின் குறுக்கே நிறுத்தி போராட்டம். ஷர்பன் மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையை முன்னிட்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சிவ யாத்திரை. சிவன், விஷ்ணு, அனுமன் உள்ளிட்ட வேடம் அணிந்து மேளதாளங்களுடன் ஊர்வலம் சென்ற விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர். பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் தீப்பந்தங்களுடன் பேரணி. பெண்களும் ஆண்களும் தீப்பந்தம் ஏந்தி முழக்கம். மேற்குவங்க மாநிலம் வடக்கு 24 பெர்கானஸ் மாவட்டத்தில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர் 3 மணி நேரத்தில் கைது. அப்பாவி சிறுமிக்கு தீங்கிழைத்த நபரின் வீட்டை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். ஹவுரா அரசு மருத்துவமனையில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி என குற்றச்சாட்டு. குற்றம் இழைத்தவர்களை கண்டறிந்து தண்டிக்க வலியுறுத்தி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.